மனிதன் மனது வைத்துவிட்டால் முடியாதது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை. ஒரு ஊர் விட்டு மற்றொரு ஊர் நடந்து செல்வது சாத்தியம். ஒரு மாநிலம் விட்டு மற்றொரு மாநிலம் நடந்து செல்வது சற்று சிரமம், ஆனாலும் சாத்தியம். ஒரு நாடு விட்டு நாடு நடந்தே பயணிப்பது 60 வயதில் சாதனை பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார் பெங்களூருவைச் சேர்ந்த ஒருவர். அவரை பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். முகமது ரஹமதுல்லா கான் 60 வயதாகும் இந்த இளைஞருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் எலக்ட்ரீஷியனாக இருக்கும் ரஹமதுல்லா மெக்காவிற்கு நடந்தே செல்ல திட்டமிட்டிருக்கிறார். பல ஆண்டுகளாக சேர்த்து வைத்த சிறிய அளவிலான பணம், 4 மாற்று உடை, ஒரு தோள்பை, ஒரு ஜோடி செருப்புடன் தனது புனித பயணத்தை தொடங்கியிருக்கிறார் ரஹமதுல்லா. டெல்லியிலிருந்து அம்ரித்சர்லேருந்து வாகா பார்டர்லேருந்து ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத், பிஷாவர், கொய்டா, ஈராக் போயிட்டு அங்கிருந்து சவுதி அரேபியா. பை வாக். கடந்த 2006ஆம் ஆண்டு ஐதராபாத்தை சேர்ந்த 6 பேரும், கடந்த 2013ஆம் ஆண்டு ஒடிசாவை சேர்ந்த வாசிப் என்பவரும் இந்தியாவில் இருந்து மெக்காவிற்கு சைக்கிள் மூலம் புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டனர். ஆனால் நடைப்பயணமாக கிட்டத்தட்ட 9000 கிலோமீட்டர் செல்ல இருப்பது இதுவே முதன்முறை. இந்த புனித ஹஜ் பயணத்திற்கு கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி பெங்களூரில் இருந்து பயணத்தை தொடங்கிய கான் ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மாநிலங்கள் வழியாக டெல்லி வந்து சேர்ந்துள்ளார். பின்னர் டெல்லியில் இருந்து பஞ்சாப் மாநிலம் வாகா எல்லைப் பகுதி வழியாக பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் நாடுகளின் வழியாக சவுதி அரேபியாவிற்கு சென்று பின்னர் மெக்கா, மதீனாவிற்கு செல்ல முகமது ரஹமதுல்லா கான் திட்டமிட்டுள்ளார். இதற்காக அந்தந்த நாடுகளின் விசா உரிமையை பெறுவதற்காக டெல்லியில் தங்கியுள்ள ரஹமதுல்லா கான் வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் நடந்தே செல்கிறார். அனைத்து நாடுகளின் விசா அனுமதியும் கிடைத்துவிட்டதாகவும் இன்னும் 2 நாட்களில் தனது பயணத்தை தொடரவிருப்பதாகவும் கூறுகிறார் ரஹமதுல்லா கான். அல்லாஹ் ரசூல் இருக்காரு, அவருக்கு ராசி பண்ணோம், அதனாலதான் இந்த வழியை பண்ணிருக்கேன். நிறைய பேர் பை ஃபிளைட் போறாங்க, அவங்கெல்லாம் என்ன வசதி பாக்குறாங்க, ஏர் கண்டிஷன் ரூம் வேணும், ஏர் கண்டிஷன் ஃபிளைட் வேணும், அங்க போயிட்டு கிட்ட வேணும், போயிட்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்கணும், இதெல்லாம் பாக்குறாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் ஃபுட்டு கூட கேட்கல, நான் அகாமடேஷன் கூட தேவையில்லை. அங்க எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ இருக்க மட்டும் நான் ப்ரே பண்ணணும்னு என்னோட வந்து ஆசை. மேலும் பாகிஸ்தானில் 30 நாட்கள் மட்டுமே இருக்க அனுமதி என்பதால் மிக வேகமாக அந்த நாட்டை கடக்க வேண்டும் என்றும், இதற்காக ஒரு நாளைக்கு 70 கிலோமீட்டர் தூரத்தை இடைவிடாமல் நடந்து கடந்து வருவதாகவும் கூறுகிறார் ரஹமதுல்லா கான். அதுவும் பகலில் நடந்தால்தான் ஆப்கானிஸ்தான், ஈராக் நாடுகளின் சூட்டை தாங்க முடியும் என்பதால் இந்தியாவிலும் பகலிலேயே இந்த 70 கிலோமீட்டரை கடப்பதாகவும் அது தனக்கு சிறந்த பயிற்சியாக உள்ளதாகவும் கூறுகிறார் ரஹமதுல்லா கான். வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்திற்குள் சவுதியை அடைய திட்டமிருப்பதாக கூறும் ரஹமதுல்லா கான் தனது இந்த பயணம் வெற்றியடைய தமக்காக வேண்டிக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். சாமானியர்களின் செயல்கள் தான் பல தருணங்களில் உண்மையை மிகவும் உரக்க இந்த உலகிற்கு தெரிவித்து வருகின்றது. அதன் அடிப்படையில் அதீத பேராசை மற்றும் ஆடம்பரம் உள்ளிட்ட விஷயங்களால் உழன்று கொண்டிருக்கின்ற இன்றைய சமுதாயத்திற்கு இந்த 60 வயது இளைஞரின் இந்த மிகப்பெரிய பயணம் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இவரது இந்த பயணம் வெற்றியடைய நாமும் பிரார்த்திப்போம். புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நதீம் மற்றும் ரமகாந்துடன் நிரஞ்சன், நியூஸ் 7 தமிழ்.